புதிய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் 9. நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். 10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்குப் போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். 11. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். 12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தை வாஞ்சிக்கிற உங்களுடைய வாஞ்சையை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவருக்குள் வளர அவர் கிருபை கொடுப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். கேரித் ஆற்றின் கற்றுக்கொண்ட பாடங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கேரித் ஆற்றங்கரையிலே அருமையான இந்த எலியா கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவர் வழிநடத்தும் தேவன் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்லாமல் அந்த கேரித் ஆற்றங்கரையிலே அவன் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அங்கே தேவை உள்ள மக்கள் மேலே கரிசனை உள்ள மனிதனாக மாறுகிற அந்த பண்பை பெற்றுக்கொண்டார். வேத வசனம் சொல்கிறது, உபத்திரப்படுகளுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வருகிற உபத்திரத்திலே நாங்களே ஆறுதல் செய்கிறோம் என்கிற அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு சாரிபாத் விதவையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் கேரித் ஆற்றங்கரையிலே அங்கே தண்ணீர் வற்றின உடனே அவர் சொல்கிறார், நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த சாரிபாத் என்கிற இடம் எங்கு இருக்கிற இடம் என்றால் சீதோன் என்கிற அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். சீதோன் என்கிற பகுதியானது எசேபேலுடைய சொந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். அங்கே ஒரு விதவைக்கு உன்னை ஆதரிக்க கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கி சாரிபாத்து விதவையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் ஒரு காலத்தில் மாத்திரம் நம்மை நடத்துகிறவர் அல்ல, நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற தெய்வமாயிருக்கிறார். சாரிபாத்தின் விதவையிலிருந்து பல குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது என்னவென்று சொன்னால், முதலாவதாக சாரிபாத்தினுடைய வாழ்க்கை, அந்த விதவையினுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். அதாவது அன்ரிலீவ்டு டிஸ்ட்ரெஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும்.
அருமையானவர்களே, இந்த சாரிபாத்தினுடைய விதவையினுடைய வாழ்வு அது துன்பம் நிறைந்தது, நிம்மதியற்ற நிலையில் இருந்தது. இவள் எப்படி விதவையானாள் நமக்கு வேதாமத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று சொல்லப்படுகிறது, அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த எலியாவினுடைய தீர்க்க தரிசனம் எலியாவையும் பாதித்தது, இந்த விதவையும் பாதித்தது, ராஜாவையும் பாதித்தது. ஆகவே தேசத்திலே 3.5 ஆண்டுகள் அங்கு மழை இல்லாத அந்த சூழ்நிலை, வறட்சி அங்கு அதிகமாக வளர்ந்தது. மக்கள் தண்ணீருக்காகவும் ஆகாரத்துக்காகவும் திண்டாடின ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே இந்த சாரிபாத்தினுடைய நிலைமையும் பயங்கரமான கடினமான கஷ்டமான நிலைமை. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கடைசி விளிம்புக்கு வந்துவிட்டாள். அதாவது சொல்ல வேண்டுமென்றால் அவளுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வுக்கு ஆதாரத்தினுடைய கடைசி நிலைக்கு வந்துவிட்டாள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் she had come to the end of her resource என்று சொல்லலாம். ஆகவே அவளிடத்தில் என்ன இருந்தது? ஒரு கலயத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, ஒரு பானையிலே கொஞ்சம் பிடி மாவு மாத்திரம் இருந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆகவே இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12 நாம் காண முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சாரிபாத்துக்கு வாழ்க்கையிலே இது ஒரு லாஸ்ட் மீல் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக லாஸ்ட் சப்பரை போல இவளுக்கு லாஸ்ட் மீல் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவள் சொல்லுகிறாள், இந்த மாவை எண்ணெய் வைத்து ஒரு அப்பம் செய்து நானும் என் குமாரனும் மடிந்து போகலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இது ஒரு கடைசி ஆகாரம். அது மாத்திரமல்லாமல் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11 சொல்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தேவன் வழங்காதிரார். அதாவது அவர் கட்டாயம் வழங்குவார் என்கிற அந்த பொருளை தருகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த அருமையான பெண்மணி எப்படிப்பட்டவள் என்றால், அவள் ஒரு விசுவாசி என்று நான் எண்ணுகிறேன். பெண்மணியுடைய வாழ்க்கையிலும் கூட ஏராளமான குறைவுகள், வேதனைகள், நிம்மதியற்ற சூழ்நிலை காணப்பட்டதை அறிந்து கொள்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து வருகிற அந்த சூழ்நிலையை பவுல் சுட்டி காண்பித்து எழுதுகிறார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், ஆண்டவர் நம்மை மறந்து போக மாட்டார். அது மாத்திரமல்லாமல் இவளுடைய வாழ்க்கையிலே கடைசி நம்பிக்கை இதுதான். ஏனென்றால் நம்பிக்கை இழந்த நிலையிலே அவள் காணப்படுகிறாள். அவள் தன் நம்பிக்கையை யார் மேலே வைத்தாள்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் ஆணையிடுகிறேன் என்று சொன்னாலும் அவளுடைய நம்பிக்கை அந்த எண்ணெயின் மேலேயும் மாவு மேலே இருந்ததை தவிர ஆண்டவர் மேலே இல்லை. ஆகவே அருமையானவர்களே, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் சகாயம் பண்ணும் தெய்வமாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய வாழ்வினுடைய கடைசி அந்த ரீசோர்ஸ் ஆதாரமானது குறைந்த நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் வையாதபடி ஒருவேளை பொருட்கள் மேலே இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் தன் தீர்க்கனை அனுப்பி உதவி செய்கிறார். அவை சாரிபாத்தினுடைய வாழ்வு நிம்மதியற்ற வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். இரண்டாவதாக இந்த பகுதி, அதாவது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8 16 வாக்கியங்களை வாசித்தால் அந்த தீர்க்கனுடைய அசைக்க முடியாத அச்சமில்லாத விசுவாசத்தை குறித்து சொல்கிறேன். அதை இப்படி சொல்லலாம், த ப்ராஃபட்ஸ் அன்டாண்டட் ஃபெய்த் என்று சொல்வார்கள். அதாவது அச்சமில்லாத விசுவாசம். இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் இந்த அச்சமில்லாத அசையாத விசுவாசத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவனோடு பேசினார். நீ சாரிபாத்துக்கு போ, அங்கு உன்னை ஆதரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவனுடைய விசுவாசமானது ஒரு உண்மையாக செயல்படுகிற விசுவாசமாக இருந்தது. அந்த விசுவாசத்துக்கு காரணம் என்ன? அவன் தன்னை நம்பவில்லை, அந்த பெண்ணை நம்பவில்லை. அவன் யாரை நம்பினான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினான்.
ஆண்டவருடைய வார்த்தையானது அவன் வாழ்க்கையிலே எந்த இடத்திலும் தரையிலே விழவில்லை. ஆகாப்புக்கு முன்பாக வார்த்தையை சொன்னான். அதே ஆண்டவர் அவனோடு தன் வார்த்தையை வெளிப்படுத்தின பொழுது ஸ்கேரித் ஆற்றங்கரைக்கு போய் என்றார். அங்கே பாதுகாத்தார், நடத்தினார். அதே தேவன் இன்னும் நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்திலே இருந்தார். அந்த விசுவாசத்துக்கு அடிப்படை என்ன? ஆண்டவர் அவனோடு பேசின வார்த்தைகள் தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் அங்குமிங்கு ஓட வேண்டாம். எழுதப்பட்ட கையில் உள்ள அந்த திருமுறையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை உரிமையாக்கி கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசமானது கட்டாயம் கூடக்கூடிய அளவிலே கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இந்த எலியாவினுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு அன்யூசுவல் ரெக்வெஸ்ட், அதாவது யாரும் கேட்காத ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறான். தண்ணீரை கொண்டு வா என்று சொன்ன பொழுது போகும்போது சொல்கிறான். அதோடு எனக்கு அப்பத்தை கொண்டு வா என்று சொல்லும்போது தான் அந்த பெண் சொல்கிறாள், என்னிடத்தில் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது, அதை வைத்து அப்பத்தை சுடத்தக்கதாக விறகை பொறுக்கி மரிக்க திட்டமிடுகிறதை அவள் விளக்குகிறாள். அந்த சமயத்தில் எலியா சொன்ன ஒரு வார்த்தை என்ன? 1 ராஜாக்கள் 17:13 சொல்கிறது, முதலாவது அந்த காரியத்திலே நீ எனக்கு ஒரு சிறு அடையை செய்து கொண்டு வா என்றான். இது உண்மையாகவே ஒரு விகற்பமான ஒரு வித்தியாசமான வேண்டுதல். அந்த பெண்ணும் மகனும் அந்த அப்பத்தை சாப்பிட்டு சாக வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் இவன் சொல்கிறான், அதிலே முதல் காரியத்தை எனக்கு கொடு என்றான். ஆண்டவருக்கென்று முதலிடம் கொடுக்கிற அந்த அழைப்பை நாம் இங்கே காண முடிகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 6:33 பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, அவளுடைய வாழ்க்கையிலே குறைவு இருந்தது. அந்த குறைவிலே தீர்க்கன் தனக்கென்று கேட்கிறான். தனக்கென்றால் என்ன? கர்த்தருடைய ஊழியன் ஆகிய அவன் அந்த ஸ்தானத்திலே கேட்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுத்து நீங்கள் ஜீவித்து பாருங்கள். ஆண்டவர் உண்மையாகவே அற்புதங்களை செய்வார். இந்த அன்யூசுவல் ரெக்வெஸ்ட், அதாவது வித்தியாசமான அந்த வேண்டுதல் அல்லது தேவையை குறித்த அந்த காரியத்தை அவன் கேட்கிறான் என்றால் காரணம் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம்தான். மூன்றாவதாக, இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால், தேவன் மேல் அவன் தன் நம்பிக்கையும் தேவனுடைய உண்மையின் மேல் வைத்திருக்கிற அசாதாரண விசுவாசத்தினாலே அவளோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:14 வாசித்து பாருங்கள். அங்கே சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சின்ன கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம்தான் மாவு இருக்கிறது, ஆனால் வேறு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது ஒரு விதவை தாய், ஒரு மகன், 3வது தீர்க்கன். இந்த 3 பேருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடைபெறுமோ கேள்விக்குறி. ஆனால் எலியா தேவன் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே, தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஒன்றை சொல்கிறான். தேசத்திலே அங்கே பஞ்சம் இருக்கும் மட்டும் உன்னுடைய பானையிலே எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை என்று சொன்னான். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை அவன் எந்த அடிப்படையிலே சொன்னான்? தேவன் மேல் வைத்த விசுவாசத்திலே, தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே, தேவன் அவனை கடந்த காலத்திலே வழிநடத்தின அந்த விதத்திலே அவன் சொல்ல ஆரம்பித்தான். முதலாவது சொன்னேன், சாரிபாத்து விதவையினுடைய நிம்மதியற்ற ஒரு துன்பத்தை சொன்னேன். இரண்டாவதாக, எலியா தீர்க்கனுடைய அசைக்க முடியாத அச்சமில்லாத விசுவாசத்தை சொன்னேன். மூன்றாவதாக, நம்முடைய ஆண்டவர் விழுந்து போகாத அல்லது முறிந்து போகாத அளவுக்கு தேவைகளை சந்தித்தார். த லார்ட்ஸ் அன்ஃபெயிலிங் சப்ளை என்று சொல்லலாம். அவர் தவறாமல் வழங்கினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:15-16 வாசித்து பாருங்கள். அங்கே என்ன நடக்கிறது? அந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கும் வரைந்தும் அந்த வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. அங்கே சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதத்திலே 25 வாசித்து பாருங்கள்.
நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள், ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களை அவர் என்றென்றும் அவர் கைவிடப் போகிறதே இல்லை. அருமையானவர்களே, அந்த தேசத்திலே அங்கே பஞ்சம் முடியும் வரைந்தும் அந்த வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவாக இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய எலியா மூலமாய் வாக்கு கொடுத்தார். பயப்படாதே, தேசத்திலே பஞ்சம் முடியும் போது உன் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைபடுவதில்லை என்று சொன்னார். இது ஒரு பிராமிஸ், ஒரு வாக்கு தத்துவம். இதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். அருமையானவர்களே, மனிதர்கள் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தாசன் மூலமாய் சொல்லுகிற தன்னுடைய மெய்யான வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் கீழே விழாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன், இதோ மகிமையானவர்கள் மேலெல்லாம் என் காவல் விளங்கும் என்று சொன்னார். நீ பயப்படாதே, திகையாதே, நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் அக்னியை கடக்கும் பொழுதும் அது உன்மேல் பற்றாது புரளாது என்றார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், அதற்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். இரண்டாவதாக, அவர் தேவையை சந்திப்பதற்குரிய காலத்தை சொல்கிறார். ஒரு நாள் மாத்திரம் அங்கே எண்ணெயும் மாவும் வருவதில்லை. பஞ்சம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த காலம் பரியந்தும் அவர் என்ன செய்கிறார், அந்த வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவுபடாது என்று சொன்னார். மூன்றாவதாக, அந்த அருமையான ஆண்டவருடைய தேவையானது இந்த எலியாவுக்கும் அந்த விதவைக்கும் அந்த மகனுக்கும் போதுமானதாக இருந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் இந்த ஒரு விதவையின் வீட்டுக்குத்தான் எலியா அனுப்பப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனம், இந்த திருமறை பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. சாரிபாத்து விதவையை போல நம்முடைய நிலைமை இருக்கிறதா? அல்லது எலியாவினுடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவரை நம்பி வாழும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதாமத்திலே ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவரை நம்பினவர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களை ஒரு நாளும் அவர் பட்டினியாக விட அவர் அனுமதித்ததில்லை. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனாக இருந்தேன். இளைஞனுக்கும் முதிர் வயதுக்கு எவ்வளவு வருடங்கள் இடைப்பட்ட காலம். இதிலே நான் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியவில்லை என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். அருமையானவர்களே, முதலாவது சாரிபாத்தினுடைய நிம்மதியற்ற துன்ப வாழ்க்கையை சொன்னேன். இரண்டாவது எலியாவினுடைய அசைக்க முடியாத அச்சமில்லாத வாழ்க்கையை சொன்னேன். மூன்றாவதாக ஆண்டவருடைய அருந்து போகாத அல்லது உடைந்து போகாத அந்த தேவைகளை சந்திக்கிற அந்த மாண்பை, அந்த வல்லமையை சொன்னேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சாரிபாத்து விதவையை போல உங்கள் நிலைமை இருக்கலாம். ஒருவேளை நம்பிக்கை இழந்து கடைசி வாழ்க்கையினுடைய விளிம்புக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரண்டை வாருங்கள். ஆண்டவராலே நிம்மதியற்ற அல்லது துன்ப நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தன் தாசனாகிய எலியாவை அனுப்பினது மூலமாய் சூழ்நிலையை மாற்றினார். அதன் மூலமாய் எலியாவும் போஷிக்கப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான். விதவியின் மகனும் பாதுகாக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தீர்மானம் என்ன? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஒரு நாளும் அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து கொள்ளும். சாரிபாத்து விதவையை போல நிம்மதியற்ற துன்ப நிறைந்த நிலையில் இருந்த மக்களை தொடுவீராக. ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அவர்களுடைய
சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதியும். உம்மாலே தேவைகளை சந்திக்க முடியும். காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் தாமே. ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட உம்முடைய ஜனத்திற்கு, உம்மையே நோக்கி பார்க்கிற மக்களுக்கு உதவி செய்யும். உதவியை அற்புதமான முறையிலே செய்து தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.